எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விஜிபிக்கு போயிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் vlog வந்து லாங்காக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாமாவோட காரில் வந்து கிளம்பியாச்சு விஜிபிக்கு. பிரதீக்ஷா வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து பாட்டு போட்டாங்க, மேடம் டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க. நாங்களும் விஜிபிக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கோம், அதுக்கே வந்து கூட்டம் செம்மையாக இருக்குது. இப்போ தான் ஓப்பன் வேறு பண்ணாங்க கரெக்டாக. என்னடா இவ சிரிச்சிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? என் தம்பியும் என் ஹஸ்பண்டும் வந்து பைக்கில் வந்துருந்தாங்க. நான் வந்து போகிறதுக்கு முன்னால் வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு செல்ஃபி ஸ்டிக் வேணும், வீடியோலாம் எடுக்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, எனக்கே தெரியாமல். அதுதான் பார்த்துட்ருக்கேன். செம்ம கூட்டம். டிக்கெட் எடுக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். டான்ஸ்லாம் வேறு வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த டான்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நாங்களும் வந்து உள்ளே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓப்பனிங்கில் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படின்னு வடிவேல் சார் சொல்கிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு லாஸ்ட்டில். வாங்க வீடியோவில் பார்க்கலாம் எப்படின்றத நான் சொல்கிறேன். டான்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்களும் வந்து உள்ளே போகலான்னு வந்தோம். என்ட்ரன்ஸில் வந்து இந்த டேக் கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த அண்ணா வந்து கேட்டாங்க, நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு எங்களோட யூடியூப்போட நேம்லாம் வந்து கேட்டாங்க. நாங்களும் சொல்லிட்டு தான் வந்தோம். உள்ளே வந்துட்டு எல்லாம் வீடியோலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கேன். ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை பக்கத்தில் போய் நின்றுட்டு என் தம்பியும் பாப்பாவும் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். ஆனால் செம்ம கூட்டம். நான் கூட கூட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே செம்மையாக இருக்கும், ரைடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்டோடு தான் நாங்கள் வந்து உள்ளே போனதே. டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 950 ஒரு ஆளுக்கு. நாங்கள் வந்து 7 பேருக்கு டிக்கெட் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு டிக்கெட் கிடையாது, அவள் வந்து ஃப்ரீயாக தான் வந்திருந்தா. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு, அதாவது நம்ம மெட்ரோக்கெலாம் கார்டு எடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வந்து கார்டு கொடுத்துருந்தாங்க. மெட்ரோவில் எப்படி நம்ம வந்து ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி பண்ணுவோமோ அந்த மாதிரி அதே மெத்தடில் வந்து இவங்க ஒரு ஆளாக வந்து விட்டுட்டு இருந்தாங்க. கார்டு வந்து அவங்கக்கிட்டே இருக்கும். எல்லோரும் உள்ளே வந்துட்ட பிறகு கார்டை வந்து அவங்களே வச்சுப்பாங்க. நம்ம நார்மலாகவே எங்கன்னா வெளில போனாலே எக்ஸைட்டோடு போவோம் ஃபேமிலி கூட. அந்த மாதிரி இதுக்கும் வந்து விஜிபியில் வந்து ரைட்லாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு உள்ளே என்ட்ராகிறோம். சூப்பராக இருக்குது ரைட்லாம், நம்ம போகணும், கண்டிப்பாக எல்லா ரைடும் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளேயே வந்து என் தங்கச்சி என் தம்பி எல்லோரும் வந்து பேசிக்கிறோம். சீக்கிரமாக போகணும் ரைட்லாம், இது போகணும்னா ஒரு ஆள் இங்கே நில்லுங்க, ஒரு ஆள் அங்கே போங்க அப்படின்ட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிவிட்டு ஜாலியாக போய் நிற்கிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ரைடுக்கு தான் போகலான்னு நின்னோம். நாங்கள்லாம் வந்து இந்த ரைடை பார்த்துட்டு ஹைட்டாக வேறு தூக்குது இந்த ரைடு, சூப்பராக இருக்கும் அப்படி நீ போ நான் போன்ட்டு பேசிட்டு நின்றுட்டுருக்கோம். செம்ம கூட்டம். ஆனால் ஒரு ரைடுக்கே வந்து பார்த்திங்கனாலே நீங்களே பார்த்தாலே தெரியும் இவ்வளோ கூட்டம். ஒரு ரைடுக்கே வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் இல்லை வந்து ஒரு 1 ஹவராச்சு ஆயிடுது. லைனில் நின்று வெயிலில் போகிறதுக்குள்ளேயே ஐயோ இப்படி போயே ஆகணுமான்ற மாதிரி ஆயிடுச்சு, வேறு வழியே இல்லை. ஆனால் இந்த ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு ரைட்லையா அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு நிற்கிறோம். ஆனால் செம்ம கூட்டம், கால்லாம் செம்மையாக வலி எடுத்துக்கிச்சு ஃபஸ்ட்டு ரைடுக்கு. அதுவும் இல்லாமல் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ்லாம் வந்து ஒன்று ஒர்க் ஆகலை. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா கம்மியான மெம்பர்ஸ் தான் மட்டும் போகிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க, டக்குன்னு போக முடியலை. நான் வந்து ரைட்லாம் போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பயப்படவே மாட்டேன். இந்த ரீசனாக வந்து பர்மா நகர் திருவிழாவுக்கு வந்து ரைடு போட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ போயிருந்தேன், நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. எனக்கு செம்ம பயம், அழுக வந்துடுச்சு. அதுலேருந்து தான் எனக்கு கொஞ்சம் பயம். இது கூட அப்படி தான், அந்த பயத்தில் தான் உட்காந்துட்ருக்கேன். ஒரு எக்ஸைட்டோட செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கோம். லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. அடுத்த லைன் என்ன அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
இந்த ரைடு எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்தது, ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு போகலாம் அவ்வளோதான். பாப்பாவும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணா இந்த ரைடில், அந்த மாதிரி இருந்தது. இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருந்தது. இருக்கிறதுலே நாங்கள் போனதுலேயே வந்து இந்த ரைடு தான் வந்து மறக்கவே முடியாது. செம்மையாக இருந்ததுனாலாம் வந்து அழுதுட்டேன் இந்த ரைடுக்கு. அதே சமயத்தில் நான் வந்து யோசித்தேன், இது வந்து இவ்வளோ தூரம் வந்து போகுதே, இப்படியெல்லாம் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி நான் உண்மையிலே யோசித்தேன். அதே மாதிரி ஒரு 2 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸில் வந்து இந்த ரைடு வந்து இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் நினச்சது அப்படியே நடந்துச்சு, நல்லபடியாக யாரோ ஏதோ ஆகாமல் வந்துடணும் அப்படின்னு நினச்சி வேண்டிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி சேஃபாக வந்துட்டாங்க. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சாப்பாடு, தண்ணி, இது 2 தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசிச்சு ரைட்லாம் வந்து முடிச்சிட்ட பிறகு சரி ஓகே நம்ம அடுத்த வாட்டர் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் இடம் வந்து தேடினோம். ரொம்ப அலைஞ்சு இந்த இடத்துக்கு தான் வந்தோம், வேறு எங்கேயா இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது. வந்து பார்த்தா செம்ம கூட்டம், இந்த கூட்டத்தில் நின்று வாங்கவே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வாட்டர் ரைடுக்கு போகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சி. நம்ம வந்து இவ்வளோ காசு கட்டி உள்ளே வந்திருக்கோம். இது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து நம்ம இவ்வளோ காசு கட்டி வந்திருக்கோம், ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கணும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 2-3 இடத்துலையாச்சும் இருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இருக்கான்னு தெரியல. நாங்கள் வந்து ரொம்ப அலைஞ்சது இந்த இடத்துக்கு தான் வந்து ரொம்ப நேரம் தேடி வந்தது இந்த இடம் தான். வந்து சாப்பிடவே இவ்வளோ லேட் ஆகிடுச்சின்னும் போது கொஞ்சம் பேட் ஒப்பீனியன் எங்களுக்குள்ளே வந்துடுச்சு. சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வாட்டர் ரைடுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு இந்த ரைட் தான் வந்து பார்த்தோம். இது வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் போகலை, ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து போக முடியாது, நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே போனதே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரைட் உள்ளே போகும்போது ஃபோன்லாம் வந்து எடுத்துகிட்டு போகல. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க வந்து சும்மாவே இல்லை, இது எடுத்துகிட்டு போக வேண்டாம், எதனா விழுந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போக விடாமல் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்லிப்பர்லாம் வந்து கழட்டி வைக்கிற மாதிரி ப்ளேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ரைட்லாம் விளையாடிட்டு ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. மேலே பனியன்லாம் வாங்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து பனியன் வாங்காமலே நிறைய பேர் வந்து உள்ளே வந்து விளையாடிட்டு தான் இருந்தாங்க. வாட்டர் ரைடெலாம் வந்து விளையாடிட்டு வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த ரைட் தான் ஏறணும். ஆனால் வாட்டர் ரைடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு சில ரைடு வந்து ஒர்க் ஆகலை, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து வாட்டர் ரைடெல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் விளையாட தான் வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஒரு ரைடுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஆக்சுவலாக வந்து மேலே வந்து ஒரு இதுக்குள்ளே வந்து லாக் பண்ணிவிடுவாங்க இல்லையா, லாக் பண்ணிட்டு அங்கே வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். அது நல்லா இருந்தது. நான் அது வந்து மெயின் போகணுன்னு நினச்சா அது போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பலூன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பலூன் வாங்கிட்டு போய் விளையாடுற மாதிரி இருக்கா, அதை விளையாடிட்டு வரவங்கிட்ட அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதுவே வந்து ரொம்ப லைன், ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கா. திரும்பியும் போயிட்டு படிக்கட்டு ஏறி மேலே போய் திரும்பி அங்கே ஒரு லைன் நின்று விளையாடிட்டு வரதுக்கு நம்ம அதுக்கு விளையாடாமலே இருந்துடலாம் போல். ஒரு ரைடுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது. அதுவும் கொஞ்சம் பேடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாடி முடிச்சிட்ட பிறகு இந்த ரைட் தான் வந்தோம். இந்த ரைட் தான் வந்து போனோம். இதுவும் வந்து நல்லா இருந்தது. இந்த ரைடும் வந்து நல்லா தான் இருந்தது. நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும், ரைட்லாம் செம்மையாக போயிட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த விஜிபிக்கு வந்து போகிறது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நாங்கள் அந்த பிளானோட தான் போனதே. ஆனால் வந்து ரொம்ப வந்து ரைட்லாம் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஒரு ரைடுக்கே வந்து இவ்வளோ நேரம்ன்ற போது வந்து வேஸ்ட்டு தான் இது போயிட்டு வருது. அதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் போய்ட்டு, எனக்கு தெரிஞ்சு குயின்ஸ்லாண்ட் கூட போயிட்டு வந்துடலாம் போல். ஆனால் இதுக்கு வந்து போக முடியல, வேஸ்ட்டு தான். நான் வந்து நாங்கள் போனதை வச்சு எங்களுக்கு தோணுனதை நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் வந்து அதை பார்த்துட்டு தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், இருட்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரீட் வச்சான். ஏன்னா வந்து மார்க் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா வீடியோவில் ஷார்ட்ஸில். ஸோ அதனால் அவனோட ட்ரீட் தான் வந்து நைட்டுக்கு டின்னரு. அதனால் அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.
ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து எப்பயோ போட வேண்டியது, ஷார்ட்ஸுமே போட்டுவிட்டேன், லாங் வீடியோ வந்து போட போகிறேன்ட்டு. ஆனால் வந்து எனக்கு டவுன்லோட் வந்து சரி ஆகலை. அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு கொஞ்சம் தொண்டை வந்து சரியில்லாமல் இருந்தது. ஸோ இப்போ ரொம்ப டிலே ஆகி தான் போடுறேன், எல்லோரும் மன்னிச்சிடுங்க. பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸை வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கண்டென்ட்டில் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து மேபி ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.